ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா எளிமையாக சொல்லணும்னா நீ பெயின். இப்போ நீ பெயின் அது வந்து எதனால் வருது அப்படின்னா, ரெண்டு போனுக்கும் நடுவில் கார்ட்லேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த கார்ட்லேஜில் டேமேஜ் நடக்கிறனால தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நீ பெயின் வருது. ஃபஸ்ட்டு வந்து முட்டு வந்து எதால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, மூணு போன்ஸ் இருக்குது. ஃபீமர், டிபியா, பிபுலா, அதுக்கப்புறம் வந்து பட்டேலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது பட்டேலாவை வந்து நீ கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு கார்ட்லேஜ் இருக்குது. ஹைலைன் கார்ட்லேஜ், ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ்னு சொல்லிட்டு ரெண்டு கார்ட்லேஜ் இருக்குது. இதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்குது. அதை தான் வந்து சைனோவியல் மெம்பரேன் சொல்லுவாங்க. அதிலிருந்து வர்றது தான் வந்து சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ கார்ட்லேஜ் ரெண்டு இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரி ஒரு ஐட்டம் தேவைப்படுது. அதுதான் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட். அங்கே தான் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இதோடைய பேத்தோஜென்சிஸ் என்னன்னா, இப்போ வந்து கார்ட்லேஜ் இருக்குது. கார்ட்லேஜில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கா. டைப் 2 கொலஜனும் கிளைகோசமினோகிளைக்கனும் ரெண்டு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே போய் ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கிளைகோசமினோகிளைக்கனை வந்து நெகட்டிவ் அயான்ஸ்னு சொல்லுவாங்க. டைப் 2 இதை வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவல் இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது. இப்போ இந்த முட்டு வலி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த டைப் 2 இதுக்கு நடுவில் சைட்டோகைன்ஸ்னு சொல்லி ஆக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, கோண்ட்ரோசைட்ஸ்னு ஒரு செல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும், அந்த கார்ட்லேஜில். அதுதான் வந்து இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். சைட்டோகைன்ஸை இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து இந்த ஃப்ரிக்ஷன் நடக்கிறனால இந்த கோண்ட்ரோசைட்ஸ் வந்து சைட்டோகைன்ஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த சைட்டோகைன்ஸ் போய் இந்த செயினில் வந்து ஆக்ட் ஆகி ரெண்டுமே அந்த செயின் எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும், பிரேக் பண்ணி விட்டுரும். நிறையா செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி நிறைய செல்ஸ் வந்து செத்துரும். இப்போ இது நடக்கிறனால கார்ட்லேஜ் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடுமா. அப்போ டேமேஜ் ஆகும்போது இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் வந்து மேக்ரோபேஜஸ் அந்த மாதிரி செல்ஸ்லாம் இருக்குது. அந்த செல்ஸ்லாம் போய் மேக்ஸிமம் எப்பயுமே வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு அது டேரெக்டாக போனோ கூட இதாகாது. ஆனால் இப்போ இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆனதுனால இந்த ஃப்ளூயிட் டைரெக்டாக போய் அந்த போனோட ரியாக்ட் பண்ணும். அப்போ அதில் வந்து மேக்ரோபேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணிடும், போனை வந்து திக்கன் பண்ணிடும். அந்த இடத்துல இருக்க போனை வந்து ரொம்ப திக் பண்ணிடும். அப்போ இந்த செல்ஸ் எல்லாமே இருக்கா, அந்த செத்து போன செல்ஸ் எல்லாத்தையுமே இது டைஜஸ்ட் பண்ணும். அப்போ டைஜஸ்ட் பண்ணும்போது நிறையா ஸ்வெல்லிங் நடக்கும். அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கும். இதனால தான் நமக்கு வந்து நீ ஜாயின்ட் பெயின் நடக்குது. இப்போ நீ ஜாயின்ட் பெயினுடைய சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்புறம் வந்து கால் வந்து வீக்கமாக இருக்கும். அப்புறம் அவங்களால வந்து நடக்க முடியாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் நீ ஜாயின்ட் பெயினுடைய சிம்டம்ஸ். இப்போ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸ்ரே ஃபைண்டிங் மூலியமாகவோ இல்லை பிளட் டெஸ்ட்டு CRP/SR லெவல் அதனாலே கூட கண்டுபிடிக்கலாம். MRI ஸ்கேன் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டிசீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.